தமிழகத்தில் 1967 திமுக அரசு அமைந்தது. அதிலிருந்து கடந்த 55 ஆண்டுகளாக திமுக, அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகள்தான் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றனர். அதற்கு முன்பே தமிழகத்தை ஆன்மீக பூமி என்றார்கள். திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈவேரா பூமி என சொல்கின்றார்கள். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில்தான் சாதி மோதல்களும் பிரச்சனைகளும் தலை தூக்குகின்றனர். இது கருணாநிதி ஆட்சியில் மட்டுமே நடந்தது என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய மகனான ஸ்டாலின் ஆட்சியிலும் இது தொடர்கிறது. அதுவும் தென் தமிழகத்தில்தான் சாதி பெயரை சொல்லி கொலைகளும் ஆணவ கொலைகளும் அரங்கேறி வருகின்றனர். சமீபத்தில் திருநெல்வேலியில் அரங்கேறிய ஆணவ கொலை தமிழகத்தை அதிர வைத்தது. இப்படி ஏன் தென் மாவட்டங்களில் நடக்கிறது என்பதை ஆராய்ந்த போது கிடைத்த தகவலை தற்பொழுது பார்க்கலாம். சமீபத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உறைய வைத்திருக்கிறது திருநெல்வேலியில் நடந்திருக்கும் சாதிய ஆணவ படுகொலை. சாதி வெறி ஊறிப்போன சுர்ஜித் என்ற இளைஞனால் பட்டப்பகலில் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஐடி ஊழியரான கவின். படித்து பட்டம் பெற்று விளையாட்டு போட்டிகளிலும் பல பதக்கங்களையும் சுர்ஜித் பெற்றிருந்தாலும் அவரின் சுயசாதி பெருமையும் சாதி வெறியும் கவினின் குடும்பத்தினரையே நிர்மூலமாக்கி இருக்கிறது. கவின் கொல்லப்பட்ட சம்பவம் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரும் சாதி கொடுமைகள் அடக்குமுறைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அதோடு அரசின் கையாளகத்தனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. தென் மாவட்டங்களிலேயே அதிகமாக சாதி மோதல்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்ட மாவட்டமாக திருநெல்வேலி இருந்து வருகிறது. கடந்த 7 மாதங்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நெல்லையில் அரங்கேறி இருக்கின்றனர். இதை தடுப்பதற்கு எந்த வேலையும் செய்வதற்கு முன்வராமல் அரசு இருந்து வருகிறது. காவல்துறைக்குள்ளேயே சாதி உணர்வு மேலோங்கி கிடப்பதுதான் கூடுதல் வேதனையாக இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகளில் காலனி என்ற சொல்லை புழக்கத்தில் இருந்து நீக்குவதாக அறிவித்ததை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் சாதிய மோதல்களும் வன்முறைகளும் கொலைகளும் எந்த தீர்வும் காணாமல் இருந்து வருகிறது திமுக அரசு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் கவின் செல்வ கணேஷ். ஐடி ஊழியரான இவர் சென்னையில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார். பட்டியல் சமுதாயத்தவரான கவினுக்கும் பாளையம் கோட்டையைச் சேர்ந்த மாற்று சமூக பெண்ணுக்கும் காதல் இருந்து வந்திருக்கிறது. சித்த மருத்துவரான அந்த பெண்ணை ஊருக்கு வரும்போது நேரில் பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் கவின். இவர்களின் காதல் விவகாரம் பெண்ணின் தம்பியான சுர்ஜித்திற்கும் தெரிய வந்தவுடன் அவன் வேறு சாதி, நாம வேற சாதி, நீ அவனை காதலிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜூலை 27ஆம் தேதி அந்த பெண்ணை பார்க்க கவின் வந்தபோது சுர்ஜித் அவரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். இந்த படுகொலை பெரும் அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சுர்ஜித்தை குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறது ஸ்டாலின் போலீஸ். சுர்ஜித்தின் பெற்றோரான சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் போலீஸ் எஸ்ஐகளாக பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். அவர்களின் தூண்டுதலில்தான் எங்கள் மகன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அவர்களையும் வழக்கில் சேர்த்து கைது செய்ய வேண்டும் என்று கவினின் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து போராடி வந்திருக்கின்றனர். இறுதியில் ஏதோ சமரசம் செய்து கவின் உடலை அவரின் பெற்றோர் பெற்றுக்கொள்ள வைத்துவிட்டது ஸ்டாலின் அரசு. இந்த நிலையில்தான் சுர்ஜித்தின் பெற்றோர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு சுர்ஜித்தின் தந்தையான சரவணனை கைது செய்திருக்கிறது காவல்துறை. அரசியல் கட்சி தலைவர்களின் கடும் கண்டனங்களால் இந்த விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒரு குடும்பத்தின் கனவே வெட்டி சாய்க்கப்பட்டு விட்டதாக கொதிக்கிறார்கள் கவினின் குடும்பத்தினரும் ஆறுமுகமங்கலம் கிராமத்தினரும். இதை பற்றி ஆறுமுகமங்கல கிராமம் பெரியவர்கள் சிலர், ரொம்ப நல்லவங்க கவின், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, சென்னையில் கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான், அவனுக்கும் அந்த பாளையம் கோட்டையைச் சேர்ந்த பெண்ணுக்கும் காதல் இருக்கிறது, 2 குடும்பத்திற்குமே தெரியும். ஆனால் கவின் குடும்பத்துல அந்த காதலை ஏற்றுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் அந்த பெண்ணோட வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஜூலை 27ஆம் தேதி கவினோட தாத்தாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறப்படுகிறது. அந்த பெண் வேலை பார்க்கும், அதாவது கவின் காதலி வேலை பார்க்கின்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இருக்கிறார்கள். அப்பொழுது கவினோட தம்பி, அம்மா, மாமா எல்லோருமே தான் போயிருக்காங்க. அப்ப அங்க வந்த சுர்ஜித் தனியா கவினை வெளியே அழைச்சிக்கிட்டு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. என் அக்காவை நீ காதலிச்சிருக்க கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சிருக்கான் சுர்ஜித். அது வாக்குவாதமாக மாறிய நிலையில தான் ஆத்திரத்துல கவினை வெட்டி கொண்டிருக்கான் அந்த சுர்ஜித். அடுத்த அரை மணி நேரத்துல பாளையம் கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சான் சுர்ஜித். கவின் பட்டியல் சமூகம், என் அக்காவை அவன் காதலிச்சது எனக்கு பிடிக்கல,
அதான் அவனை கொன்னுட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்ததுனாலேயே இது சாதிய ஆணவ படுகொலை என்பது புரிஞ்சுக்க முடியுது. சுர்ஜித்தோட சாதி வெறியால தான் கவின் குடும்பத்தோட மொத்த கனவு வெட்டி சாச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த கொலை வழக்க சிபிசிஐடி விசாரணைக்கு மாத்திருக்காங்க. ஆனா கவின மாதிரி பல பேரும் கொல்லப்படுறதும் வெட்டப்படுறதும் தொடர்ந்து அரங்கேறி தான் வந்துகிட்டு இருக்கு. ஆறுமுகமங்கலம் கிராம பெரியவர்கள் சொல்வது போல சாதிய மோதல்களாக நிகழும் கொலை சம்பவங்களும் அடிதடி தகராறுகளும் தென் மாவட்டங்களில் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. கவினை கொலை செய்த சுர்ஜித் கூட தன்னுடைய சமூக வலைதளங்களில் விதவிதமான அறிவாள்களுடன் இருக்கும் புகைப்படங்களையும் பெருமிதத்தோடு பகிர்ந்திருக்கிறார். சாதிய உணர்வு என்பது பெருமிதம் அல்ல, மனநோய் என்பது அவருக்கு புரிய வைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. சாதிய உணர்வு தென் மாவட்டங்களில் மேலோங்கி வருவதன் எதிரொலியாகவே சட்ட ஒழுங்கு சீர்கட்டு தலைவிரித்தாடுகிறது. 2025 தொடக்கத்திலிருந்தே கடந்த ஜூலை வரையில் சுமார் 30 கொலைகள் நடந்திருப்பதாக காவல்துறையினரிடம் இருக்கும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றனர். அதில் சாதிய படுகொலைகளும் ஆணவ கொலைகளும் அடக்கம். கடந்த ஜனவரியில் சாதி கடந்து காதலித்ததற்காக தன்னுடைய சகோதரியையும் அவரின் காதலரையும் வெட்டி கொன்றிருக்கிறான். மதுரை திருப்பரங்குன்றத்திற்கு அருகே உள்ள கொம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சுதீஷ் என்ற வாலிபர் 2024 ஜூன் மாதம் சாதி மறுப்பு திருமணம் செய்த ஜோடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக நெல்லை சிபிஎம் கட்சி அலுவலகத்தை சூறையாடியிருக்கிறார்கள் மணப்பெண்ணின் குடும்பத்தினர். கடந்த மார்ச் 10ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்ற மாணவர் பேருந்தில் பள்ளி சென்றபோது சக மாணவர்களால் இறக்கிவிடப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கபடி போட்டியில் ஆதிக்க சாதி மாணவரை தொட்டதற்காக அவரது கை விரல்களை துண்டித்த அந்த கொடூர கும்பல் இவையெல்லாம் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே நிகழும் சாதி மோதல்களில் சிறு சிறு உதாரணங்கள் தான். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் சாதிய வன்முறைகள் 40 விழுக்காடு அதிகரித்திருக்கின்றனர். அதாவது வழக்கமாக ஆண்டுக்கு 1400 1500 வன்கொடுமை வழக்குகள் பதிவாகும் நிலையில்தான் இப்போது 2300 2600 வழக்குகள் பதிவாகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் 80 சாதிய படுகொலைகள் அரங்கேறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றில் சுமார் 10 கொலைகள் சாதி ஆணவ படுகொலைகள் தான். மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, புதுக்கோட்டை போன்ற தென் மாவட்டங்களில் தான் இந்த கொடூரங்கள் பெரும்பாலும் நடந்து வருகின்றனர். இந்த கொலைகளுக்கெல்லாம் சாதிய படுகொலைகளை பதிவு செய்யப்படுவதும் கிடையாது. விஷம் குடித்து தற்கொலை செய்துவிட்டார்கள் என்று மூடி மறைத்து விடுகிறார்கள். காதல் விவகார தற்கொலைகளில் 20 விழுக்காடு தற்கொலைகள் ஆணவ கொலைகள் தான். இதனால் தான் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வருவது அவசியமாகவே இருந்து வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளில் மட்டும் 7 ஆணவ படுகொலைகளால் பாதிக்கப்பட்டோருக்கு மட்டுமே நீதிமன்றம் மூலம் நீதி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதீத வன்கொடுமை குற்றங்கள் நடைபெறுவதற்கும் முக்கிய காரணம் காவல்துறையில் குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சாதிய மனநிலையில் இருப்பதால் தான் அதன் தாக்கம் அதிகமாகவே இருந்து வருகிறது. தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரிகள் வேறு மாவட்டங்களுக்கு பணியிடை மாற்றம் செய்ய வேண்டும். சாதி சங்கங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறையினர் என அனைவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக பின்னணியில் பிணைத்திருப்பதும் சமூக நட்புறவுக்கும் ஆபத்தாக இருந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் 2023ஆம் ஆண்டில் 296 PCR வழக்குகளும் 2024இல் 287 PCR வழக்குகளும் பதிவாகி இருக்கின்றனர். குறிப்பாக 2024 பிற்பகுதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு தற்போது வரை 210 PCR வழக்குகள் பதிவாகி இருக்கின்றனர். ஆனால் இந்த எண்ணிக்கை மிக குறைவுதான். பல காவல் நிலையங்களில் PCR சட்டத்தின் கீழ் வழக்குகளை பதிவு செய்வது கிடையாது. வெறும் அடிதடி என்ற வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். நேர்மையாக PCR சட்டத்தின் கீழ் வழக்கு பதியாவிட்டால் நிச்சயம் 1000த்திற்கு அதிகமான எண்ணிக்கை போகும். அரசியல் கட்சிகளும் சாதி சங்கங்களும் காவல்துறையில் உள்ள சில புல்லுருவிகளும் தான் தென் மாவட்டங்களிலேயே சீரழித்து வருகின்றார்கள். கடந்த காலங்களில் தென் மாவட்டங்களில் மெஜாரிட்டியாக இருக்கும் சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களை சட்ட ஒழுங்கு பணியிலும் உளவு பணியிலும் பணியமர்த்துவது கிடையாது. அந்த நடைமுறை கடந்த 4 ஆண்டுகளில் மாறியிருப்பது பெரும் பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறது. பொதுவாக எந்த தொகுதியில் எந்த சாதி மெஜாரிட்டியாக இருக்கிறது என்பது பார்த்துதான் கட்சியில் பதவி, தேர்தலில் சீட் என எல்லாவற்றையுமே கொடுக்கின்றனர் அரசியல் கட்சிகள். தங்களின் பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களிலும் காவல் நிலையங்களிலும் தங்களின் சாதி ஆட்களாக பார்த்துதான் நிரப்புகிறார்கள்.
சாதிய கட்சிகளும் அமைப்புகளும் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள சாதி பெருமைகளை மேடையில் பேசி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சாதிய மனநிலையை ஊட்டுவதையும் வளர்ப்பதையும் சகஜப்படுத்துவதையும் தடுக்க எந்த சட்டமும் கிடையாது. சாதி ஒரு மனநோய், அவமானகரமானது என பிரச்சாரம் செய்ய வேண்டியவர்கள் சாதியை தலையில் தூக்கி வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதுதான் அறிவால் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. மனித உயிர்களை குடிக்கும் இந்த அறிவாள்கள் மானுட அவமானங்கள். காவல்துறையும் இதையெல்லாம் கண்டுகொள்வது கிடையாது. வழக்கு பதிந்தவுடன் சுர்ஜித்தின் பெற்றோரை கைது செய்யாமல் முடிந்தவரை அவர்களை பாதுகாக்க காவல்துறை பெரும் முயற்சியை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆட்சியாளர்களுக்கும் தேர்தல் கணக்குகள் இருப்பதால் அவர்கள் இதற்கான தீர்வை நோக்கி எப்போதும் சிந்திப்பது கிடையாது. கொடியன்குளம் வன்முறைக்கு பிறகு அமைக்கப்பட்ட கோமதி நாயகம் விசாரணை ஆணையத்தில் தென் மாவட்டங்களில் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய வேண்டும் என அழுத்தமாக சொல்லப்படுகிறது. கடந்த 30 ஆண்டுகள் ஆகியும் எந்த முன்னேற்றமும் தென் மாவட்டங்களில் கிடையாது. 1996 முதல் 2001 வரையிலான கருணாநிதி ஆட்சி காலத்தில் தென் மாவட்டங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆராய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரத்தனவேல் பாண்டியன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அது 1998 மே 16 ரத்தனவேல் பாண்டியன் குழு விரிவான அறிக்கையை அரசிற்கு சமர்ப்பித்தது. அதில் உள்ள விஷயங்களையும் 28 ஆண்டுகளாக இதுவரை நிறைவேற்றவில்லை. தமிழகத்தை ஆட்சி செய்த இரு திராவிட அரசாங்கமும் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களில் சாதி மோதல்கள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமே தொழில் வளர்ச்சி இல்லாததுதான் என்று சொல்லப்படுகிறது. 1980க்கு பிறகு தென் மாவட்டங்களை உள்ளடக்கிய தொழில் வளர்ச்சிக்கு எந்த திட்டமுமே செயல்படுத்தப்படவில்லை. தென் மாவட்டங்களுக்கென தனியாக ஒரு ஐடியை கூட பார்க்க வரவில்லை. சிப்காட் தொழில் பூங்காக்களும் முறையாக இயங்குவதும் கிடையாது. பணி சூழலில் பல தரப்பு மக்களிடம் பேசி பழகினாலே சாதி எண்ணம் எல்லாம் மெல்ல மெல்ல குறைந்துவிடும். இப்போது இருக்கும் சாதிய பாகுபாடு மாற கல்வி கூடங்களிலிருந்தே மாற்றத்திற்கான விதைகளை தூவ வேண்டும். சாதிய ரீதியில் ஒரு மனிதனாகவோ, குடும்பமாகவோ, குழுவாகவோ, அமைப்பாகவோ யார் என்ன செய்தாலும் சட்டமும் அரசும் பாதிக்கப்படுபவர்களின் பக்கம் நிற்க வேண்டும். நாட்டில் நல்லிணக்கத்தை யார் சீரழித்தாலும் அவர்களுக்கு தண்டனை உறுதி என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதேபோல ஆணவ படுகொலையை தடுக்க தனி ஒரு சட்டம் மிகவும் அவசியம். எப்படி ராஜஸ்தான் அரசு ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறதோ அதேபோல தமிழக அரசும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கின்றனர். சாதிய ஆணவத்தால் முரண்களாலும் அடக்குமுறைகளாலும் தென் மாவட்டங்களில் மோதல்களும் வன்முறையும் கொலைகளும் தாண்டவமாடுகின்றனர். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய ஸ்டாலின் அரசும் அரசியல் கட்சிகளும் தேர்தல் கணக்குகளோடு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக நீதியை தலையாய கொள்கையாக பேசும் திமுக அரசு இப்படியான மனித தன்மையற்ற செயல்களை தொடர்விடுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாதிய ஆவண உணர்வு என்னும் மனநோயை ஒழிக்க சட்டத்தையும் பிரச்சாரத்தையும் நடவடிக்கைகளையும் கையில் எடுக்குமா தமிழக அரசு? பொறுத்திருந்து பார்க்கலாம்.